श्रीशैलेशतया पात्रं धीपत्यार्निगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्यामणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिसर्वं यदेन नियमेन मदन्वयानाम् आद्यस्तनकुलपतेर्वरुणाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगधाद्वयपट्टनाथ श्रीभक्तिसागरकुलशेखरयोगिपादान् भक्ताङ्कुरेव परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् ஆழ்வார் திருவடிகளே சரணம். பூதத்தாழ்வார் கடல் மல்லை என்னும் அக்காலத்தில் வழங்கப்பட்ட மகாபலிபுரத்தின் ஐப்பசி மாதத்தில் பொய்கை ஆழ்வார் அவதரித்த மறுதினத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் அவதரித்தார். அவர் ஒரு பகுதியில் மல்லிகை செடி புதர் என்று வளர்ந்திருந்தது. அதனிடையே மாரவிக் கொடி என்று ஒன்று படர்ந்திருந்தது. அதில் நீல நிறத்தில் மாதவி மலர்கள் ஒன்று அற்புதமாக காணப்பட்டது. அந்த மலரில் பூதத்தாழ்வார் தோன்றினார். திருமாலின் 5 ஆயுதங்களில் ஒன்றான கௌமோதகி என்னும் கதாயுதத்தின் அம்சமாக தோன்றியவர் இவர். இவரது பூத உடல் திருமாலின் சேவைக்காகவே படைக்கப்பட்டது என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வந்ததால் அவர் பூதத்தாழ்வார் என்று அழைக்கப்பட்டார். சிறந்த திருமால் அடியார்களாகிய பூதத்தாழ்வார் திருவரங்கம், திருமாலிளஞ்சோலை, திருக்குடந்தை, திருக்கோட்டியூர், திருவேங்கடம் போன்ற திருமால் உறைவிடங்களுக்கு சென்று வழிபட்டார். ஆழ்வார் அருளிய பாசுரம் 2ஆம் திருவந்தாதியில் 6வது பாசுரமாக அறிந்தைந்து உள்ளடக்கி ஆழ்வளம் கொண்டாழ்வான் செறிந்த மனத்தாய் செவ்வே அறிந்தவந்தன் பேரொழியாயேத்தும் பெருந்தவத்தோர் காண்பரே காரோத வண்ணம் கழல். இது போன்ற வேத புராண இதிகாச தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.